நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்க. நாகும் 1:15. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். இந்த வார்த்தையை வைத்து நாம ஒரு முக்கியமான காரியம், அதாவது துஷ்டன் என்று சொல்லும் போது தீமையை கொண்டு வருகிறவன், சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறவன், பிரிவினையை கொண்டு வருகிறவன், அவன் நம் வழியை வந்துடவே கூடாது. ஆமென். அப்போ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் வருகிறது. அப்போ அந்த சுவிசேஷனுடைய கால்கள் வரும்போது துஷ்டனுக்கு வர முடியாது. அப்போ வசனம் உள்ள வரும்போது இந்த துஷ்டனுக்கு உள்ள வர முடியாது. எல்லா குடும்பங்கள்ல இது ரொம்ப ரொம்ப தேவை. நம்ம நல்லா தான் இருக்கிறோன்னு விட்டுறோம். அப்படி விடவே கூடாது. பாருங்க, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சந்திக்கிற பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஆமென், இந்த தவறான கான்டாக்ட், தவறான தொடர்பு. ஏன்னா நமக்கு நிறைய ஃபோன் கால்கள் வர்றதுனால தவறான, இதனால குடும்பத்தில் அன்பு தாழ்ச்சி முதல்ல உண்டாகிறது. அன்பு தாழ்ச்சி. அடுத்து ஒரு பெரிய கேப். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நேற்று முந்தானத்து கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ரொம்ப துக்கத்தோடு சொன்னாங்க, இது என்னதான் நியாயப்படுத்தினாலும் இதுக்கு பின்னாக இருப்பது சாத்தான். இது கர்த்தர் காண்பித்தார்லாம் சொல்லுவாங்க ஜெபிக்கிறவங்க சிலர். இதுக்கு பின்னாக இருப்பது, சொல்லுங்க சத்தமா, சாத்தான். அப்படி யாரு இந்த சத்தத்தை கேட்கிற, அது சபைக்குள்ளோ ஆன்லைன்ல பார்த்துட்டோம், இது ஒரு துஷ்டனுடைய செயல். இது கூடாரத்துக்குள்ள இருக்கவே கூடாது. அதாவது சாத்தான் யாரை எப்படி பிடிப்பானே தெரியாது. அதுக்கு யாருமே விதிவிலக்கே கிடையாது. பேதுருவை பிடிச்சா பார்த்தீங்களா? இயேசு உடனே எனக்கு பின்னாக போ சாத்தான், என்ன கொஞ்சம் அசதியா இருந்த போதும் பிடிச்சிருவான். தாவீதை பார்த்தீங்களா? அவர் பால்கனிக்கு எதுக்கு போனார் நினைச்சீங்க? அவர் சாயங்கால வேளையில அவர் பண்ற காரியம் என்ன தெரியுமா? பிரேயர் பண்ணதுக்கு தான் போனார். கொஞ்சம் பிரேயரை விட்டுட்டு கொஞ்சம் இப்படி பார்க்கறதுக்கு பதில் இப்படி கீழே பார்த்தார். அவ்வளவுதான், கொஞ்சம் டைவர்ட் ஆனார், முடிஞ்சது. இப்படிப்பட்ட தவறான தொடர்புகள் யார் வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் இருக்குமானால், அதனால குடும்பத்தில் அது ஒரு பெரிய ஒரு கட்டு. அது கொஞ்சம், அது ஸ்லோ பாய்சன் போல கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். வீட்டில் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, ஒரு குறை இருக்காது. ஆனால் அது இந்த அஸ்திபாரத்தை இழக்கிறது, அஸ்திபாரத்தை நிர்மூலமாகிறது. அது விழும்போது மொத்தமாக விழுந்துடும், ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும். பாருங்க, இந்த சிம்சோன் லாஸ்டா ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த பில்டிங் மொத்தமாக விழுந்து பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட செயல். சிம்சோன் மறிக்கும் போது பெரிய செயலை செய்தாலும் அவனும் மறித்து போனான். அது மறுக்கப்பட முடியாத, என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இந்த தவறான தொடர்பு எல்லைக்குள்ள வரவே கூடாது. அப்படி வந்துட்டுனாலே இந்த குடும்பம் அது விழ ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட யாராவது ஒருவேளை புருஷன் அந்த மாதிரி செயல இருப்பான், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அல்லது மனைவி அந்த மாதிரி செயலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது நீங்க தேவ சமூகத்தில் இதுக்காக போராடும். இதுக்காக ஆண்டவரே நீங்க உள்ள வந்துட்டுங்கப்பா. இது ஜீசஸ் கிரைஸ்ட குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை எல்லாம் அவருடைய பாதங்கள் வரட்டும், நீங்க வந்துருங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. மாம்சிகமா யுத்தம் பண்ணுவதை விட கர்த்தரை யுத்தம் பண்ண விடுங்க. இந்த காரியத்தில் நிச்சயம் ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்துல கைகளை உயர்த்தி இப்படிப்பட்ட செயல்ல யாரு இருந்தாலும் சரி, அப்ப அந்த கட்டு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே முறிந்து போவதாக. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்படுவானாக. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பேசி பழகணும், அன்பா இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் எனக்கு என் மனைவியோடு பேசுறதை விட இவங்க கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு.
எனக்கு என் புருஷன்ட்ட சொல்றதை விட இவங்க கிட்ட பேசினா, இதெல்லாம் துஷ்டன் உள்ளே வருவதற்கு நாம திறந்து கொடுக்கிற டோர். அடுத்த மாசம் டோர் திறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அடைக்க வேண்டிய டோர் அடைப்போம். ஆமா, அது என்னன்னு தெரியல. ஏன்னா உங்ககிட்ட பேசணும், இந்த காரியத்தெல்லாம் என் புருஷன்ட்ட சொல்ல முடியாது, இந்த காரியத்தெல்லாம் என் மனைவிட்ட. சில சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மனைவி நான் சொன்னா கேட்க மாட்டேன், நீங்க சொன்னா கேட்பா. வேண்டாம் வேண்டாம். ஆமென் ஆமென். துஷ்டம் மொழியே அது அது பெரிய விளைவுகள், பெரிய விளைவுகள், பெரிய தீங்கை கொண்டு வரும். ஆமென் ஹல்லேலூயா. கடந்த நாள்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு தாய் வந்து இன்னொரு கள்ள தொடர்புனால 2 சின்ன பிஞ்சு குழந்தைகளை கொன்று, அது எப்படி முடிஞ்சது பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு கொடூரமான செயல். தீர்ப்பே நேற்று தான் வந்துச்சு. எல்லாம் போச்சுல. அந்த டைம் அவங்களுக்கு அது இனித்து கொண்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுதான் சாத்தானுடைய செயல். அந்த பழத்தை பறித்து சாப்பிட்றது வரைக்கும் அவன் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் குற்றம் சாட்டுவான். அவனுக்கு விரோதம் செய்ய சாத்தான் அவன் வலது பாரிசத்தில். சாத்தானுடைய அதான் அவன் பொல்லாங்கன். அவன் சாப்பிட்றது வர அப்படியே வந்து பசமா பேசிட்டே இருப்பான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் நிற்பான் விரோதம் செய்ய. இப்படி அவன் சாப்பிட்டான் பாருங்க, அவனுக்கு விரோதம் செய்ய. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இதை யாராவது பார்த்து கொண்டோ இதுக்குள்ள கேட்டுக்கொண்டோ உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கிறதா, மாம்சீகமா ஃபைட் பண்ணாதீங்க. டோட்டல் அந்த குடும்பம் இல்லாம ஆயிரும். இந்த வசனம் கர்த்தருடைய பீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்றேன். துஷ்டன் இனி உன் வழியாய் அவன் முழுவதும் சங்கரிக்கப்படும் வரைக்கும், யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. இது மட்டும் இல்ல, எந்த ஒரு காரியம் சரி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவன் நல்லவர். ஆமென் அல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அவர் அதை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். 1ஆம் தேதி துவங்கி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே பேசி வருகிறதற்கு காரணம் என்னவென்றால், நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ப முடியுமோ அந்த அளவுக்கு நம்பணும். இந்த கடைசி காலத்தில் 2 காரியங்கள் வந்து ரொம்ப குறைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று அன்பு, இன்னொன்று விசுவாசம். சாத்தான் ஒரு தேவ பிள்ளையை சாத்தான் சோதிக்கிறதே விசுவாசம் ஒளிந்து போக தான் சோதிக்கிறான். பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார்ல, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிக்க கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. உன் விசுவாசம் ஒளிந்து போக. அப்ப விசுவாசம் ஒருத்தனுக்குள்ள ஒளிஞ்சு போயிட்டுன்னு வைங்களேன், அவன் இல்லைன்னு அர்த்தம், அவன் வாழ்க்கையே அவுட்டுன்னு அர்த்தம். அது குறித்து நம்ம சண்டே இன்னும் டீட்டெயிலா கேட்கலாம். இந்த நாளிலே இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலிருந்து கேட்கிற தேவ பிள்ளையே, நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை, நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நமக்கு இருக்கிற மொத்த நம்பிக்கையும் இயேசு மட்டும்தான். இயேசுவால எதையும் எப்படியும் மாற்ற முடியும், யாரையும் எப்படியும் மேன்மைப்படுத்த முடியும். சிறையில் இருந்தவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தவர், ஆட்டு தொழுவத்தில் இருந்தவனை அரியணையிலே உட்கார வைத்தவர். ஆண்டவரே நான் பேச அறியேன் என்று சொன்னவன் வாயில பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி வார்த்தையை வைத்தவர். ஆமென். எரேமியா சொல்ற, நான் பேச அறியேன் ஆண்டவரே, நீதான் வாணும். ஆண்டவரை குறித்து ஏசாயா முழுவதுமே இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் தான் பரம்பி இருக்கும். எனவே தான் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயா உடைய புத்தகம் என்பது ரொம்ப விசேஷமானது. என்ன விசேஷமானது? பைபிள்ல மொத்தம் 66 புத்தகங்கள், ஏசாயாவும் 66 அதிகாரங்கள் இருக்கும். பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இது ரெண்டையும் இந்த ஏசாயா புத்தகத்திலே பார்க்க முடியும்.
ஆமென். அப்படி தேவனோடு சஞ்சரித்து ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அதுல ஃபுல்லா யாரு தான் பரம்பி இருப்பா அப்படி பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட். பைபிள் மொத்தத்தின் உருவமே இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த ஏசாயாவை கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களில் ஒன்றுதான் ஏசாயா 61 சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். இயேசு கிறிஸ்து ஒருத்தங்க லைஃப்ல வரும்போது அவங்க வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இதுதான் இயேசு ஒருத்தங்க லைஃப்ல வந்து கிரியேட் செய்யும் போது உண்டாகிற காரியங்கள். அதில் ஒன்றை நாம் போன வாரம் கேட்டோம். ஒரு கழுதையின் வாழ்க்கையிலே கர்த்தர் நடப்பித்த காரியம். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் எடுத்து வைத்து பேசுகிறோம் என்றால், அந்த கழுதைக்காக கர்த்தர் வந்து எந்த கிரயமும் செலுத்தவில்லை. ஆனால் நமக்காக கர்த்தர் கொடுத்த கிரயம் என்பது கொஞ்சமல்ல, அதற்கு இணையே கிடையாது. அது அந்த பெரிய ரட்சிப்பு. அதை வந்து பார்க்கணும், அதை நினைக்கணும். ஆண்டவரே, இந்த கயிறு 2 தூதரை அனுப்பி அவிழ்த்து கொண்டு வந்துட்டீங்க அப்பா. ஏன் லைஃப்ல அப்படி கிடையாது. நீங்க வந்தீங்க. ஆமென். என்னை மகனா ஏற்றுக்கொள்ளும்படி உம்மை முழுமையாய் தந்தீங்க. சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். இயேசு பிதாவின் மடியில் இருக்கிற செல்லப்பிள்ளை, நாமோ பாவத்தின் அடியில் இருக்கிறவர்கள். அடியில் இருக்கிறவர்களை மடியில கொண்டு வர, மடியில் இருக்கிறவரை கீழே வச்சார். பாத்தீங்களா? இதுதான் அன்பு. இந்த அன்புக்கு இணையே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் செய்த சில காரியங்களை கூட இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். எல்லாம் தெரிந்த சம்பவங்கள் தான். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிறேன். 4 காரியங்கள் இன்று உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த 4ஐயும் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். 1, சிறியதை சிறந்ததாக்குவார். 2, ஒதுக்கப்பட்டதை உபயோகப்படுத்துவார். 3, எண்ணப்படாததை, அதாவது ஒரு பொருட்டாவே எண்ணப்படாததை எண்ணிக்கைக்கு மேலாக்குவார். 4, சாபமாய் எண்ணப்பட்டதை ஆசீர்வாதமான அடையாளமாக்குவார். இது யாரால மட்டும்தான் சாத்தியமாகும் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே. ஆமென். இனி இந்த ஃபர்ஸ்ட் 4ஐயும் பாருங்க. சிறியது, ஒதுக்கப்பட்டது, எண்ணப்படாதது. ஆமென். சாபமா எண்ணப்பட்டது. என்னைக்கு யாபேஸ் பிறந்ததும் துக்கத்தோடு பெற்றேன்னு சொன்னாங்களே. ஆமென். ஆண்டவர் வந்து அப்படியே சேஞ்ச் பண்றார். அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைப்பை பாரு. நீ யார்? அவர் அழைக்கும் போது நீ எப்படி இருந்த? இதை வந்து நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இந்த சவுலை போல நம்ம பார்க்க கூடாது, தாவீதை போல பார்க்கணும். இந்த சவுலை போல பார்க்கிறது என்னன்னு தெரியுமா? சவுல் அழைக்கப்படும் போது சவுலின் பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பாருங்கள். நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவரா இருந்த போது அல்லவோ இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு. அவன் எப்படிப்பட்ட பார்வை சவுலுக்கு ஆரம்பத்தில் இருந்தது தெரியுமா? நான் சிறியவன். இந்த பார்வை எப்ப மாறிச்சு தெரியுமா? ராஜாவானதுக்கு அப்புறம் மாறிச்சு. எப்படி மாறிச்சுன்னா, என்ன அவனுக்கு 10,000 கொடுக்கறாங்க, எனக்கு வெறும் 1000 தான் கொடுக்கறாங்க. அன்று அவனுடைய பார்வை வேற. இன்னைக்கு அவன் பார்வையை மாத்திட்டான். தேவ பிள்ளைகளை நல்ல கவனமா கேளுங்க. நம்மை தேவன் எவ்வளவு உயர்த்தினாலும் நாம் எடுக்கப்பட்ட நிலையை மறக்கவே கூடாது. தாவீது எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் அவன் பாடலில் எல்லாம் வருகிற வார்த்தை சிறுமையும் எளிமையுமா. ஆண்டவரே, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஜீசஸ். ஹல்லேலூயா. அதாவது தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்த முடியும். ஆண்டவர் நாத்தானை கொண்டு சொல்லுகிறார், வார்பா, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார், உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் கிருபை செய்வார். தாவீது ஆண்டவர் சமூகத்தில் பிரவேசித்து
ஆண்டவர் இத்தனை வருஷம் நான் இப்படி இருந்ததுக்கு நீங்க எனக்கு வீடு கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நல்ல வீடா பார்த்து இல்ல. ஆண்டவரே, இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம். ஆமென். நீங்க இனியும் செய்ய போறேன்னு சொல்றீங்க, என்னால அதை ஜீரணிக்க முடியல. ஆண்டவரே, உன்னை ஒண்ணு கேட்கிறேன்பா, என்ன தாவீதே, உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு எனக்கு இது போதும். என் வீடு உமக்கு முன்பாக. ஒரு வார்த்தை எல்லாரும் உங்க கைகளை உயர்த்தி, உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும், அதை ஆசீர்வதித்தருளும். உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பார்வையை மாற்றவே கூடாது. அது அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுக்கிறாராம். பைத்தியத்தை தெரிந்தெடுத்து எப்படி வெட்கப்படுத்துவார்? எப்படி வெட்கப்படுத்துவார் தெரியுமா? இந்த ஞானவான்களுக்கு முடியாத, சால்வ் பண்ண முடியாத இடம் இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல இவங்களை கொண்டு வந்து நிறுத்தி சிம்பிளா சால்வ் பண்ண வைப்பா. ஆமென். பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனத்துக்கு யாருக்குமே அர்த்தம் சொல்ல தெரியல. பார்வோன் அரண்மனையில் எத்தனையோ சாஸ்திரிகள், ஞானவான்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. என்னெல்லாமா சொல்லி பார்க்குறாங்க. இல்லை, இப்போ பதில் சொல்லணும்னா யார் வரணும் தெரியுமா? யோசேப்பு எங்க இருந்து வரா? சிறையிலிருந்து வரா. இவன் பதில் சொல்லிட்டானா, இவர் ஒரு பதில் சொல்லுவாரு. சொல்லிட்டு சொல்லுவார், இதை இப்படி இப்படி செய்யுங்க ராஜாவே, உங்க இதுல நல்ல ஞானமா இருக்கிறவங்கள இந்த பொறுப்புல வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது, ஒன்னை விட யாருப்பாங்க ஞானம். ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாத்தீங்களா? அத்தனை காலம் எத்தனை PhD எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பையன் வந்தான், மொத்தத்தில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஒரே போடா போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஆமென், பைத்தியங்களை வேத பாரகர் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக பேதுரு யோவானை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வேத பாரகர் ஆலோசனை சங்கத்தார்னா, அதாவது அவங்க என்ன பைபிளை வச்சு அவங்க கிட்ட கேட்க போறாங்க. ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி வச்சு கேட்க போறாங்க. ஆமென். கேட்கும்போது இவர்கள் ஆவியினால நிறைந்து இவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்து, இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு இவங்க பேசுறதுக்கு எதிர் பேச முடியல. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? இவர்களை பயமுறுத்தி விட்டார்கள். பயமுறுத்தி விட்டாங்க. நிறைய பேர் பயமுறுத்துறது எதுக்கு தெரியுமா? ஆமென், பதில் இல்லாதனால. ஆமென். நிறைய பேர் ஐயோ பயமுறுத்துறாங்கன்னா உங்கள்கிட்ட சொல்றதுக்கு அவங்க கிட்ட, அதனால மிரட்டுவாங்க. ஒரே மிரட்டல் தான். ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, பைத்தியங்களை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவருடைய செயல் இப்படிதான் இருக்கும். இதை பார்க்கணும். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு, இழிவானதையும் அற்பமா எண்ணப்பட்ட இதெல்லாம் யாரால சாத்தியமாகும் தெரியுமா? இயேசுவால மட்டுமே சாத்தியமாகும். அவர் சிறியதை சிறந்ததாக்குவார், உபயோகம் இல்லாததை உபயோகப்படுத்துவார், எண்ணப்படாததை எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதாக்குவார், சாபமாய் அறியப்பட்டதை ஆசீர்வாதமான அடையாளமாக்குவார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில கர்த்தர் அப்படி செய்வார் நம்புறவங்க சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அவர் சிறியதை சிறந்ததாக்குவார். ஆமென். மீகா 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் எந்த திட்டத்தையுமே சடனா போடுறதில்ல, கர்த்தர் ஏற்கனவே போட்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் தெரிந்தெடுத்த பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியது. ஆமென். ஆண்டவரை பத்தி நம்ம எப்படி பாடுவோம் தெரியுமா? ஆயிரங்களில் சிறந்தோர், ஆயிரங்களில் சிறந்தவர், ஆயிரங்களில் சிறியதை ஏற்கனவே தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லும் போது, ஹல்லேலூயா. நீ யாரு? நான் ஆயிரங்களில் சிறியவன். அவர் யாரு? ஆயிரங்களில் சிறந்தவர். ஆமென்.
இந்த சிறியவனை அந்த சிறந்தவர் சிறந்ததாக்குவார். நீங்க யாரு அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, நான் ஆயிரங்களில் சிறியவன். நம்மளை பத்தி அப்படிதான் பாடணும். ஆனா நம்மளை பத்தியே எப்படி பாடுவோம் தெரியுமா? ஆண்டவரே, நாங்க அவங்கள மாதிரிலாம் இல்ல, அவங்க ஆன்லைன்ல தான் பார்ப்பாங்க, நாங்க சர்ச்சுக்கு வந்துதான். அவங்க ஆன்லைன்ல பார்ப்பாங்க, நாங்க சர்ச்சில் வந்து தூங்குவோம். நீ யாரு? நான் ஆயிரங்களில் சிறியவன். அவர் யாரு? அவர் ஆயிரங்களில் சிறந்தவர். அவர் என்ன பண்ணுவார்? அவர் சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை பலத்த ஜாதியாகவும். நல்ல கைகளை தட்டி சாகாராபா மாமா உடாரா மாமா காலாரா. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட ஆமென். அதாவது ரொம்ப ஆயிரங்களில் சிறியது, ஆயிரங்களில் சிறியது. அந்த வார்த்தையை சொல்லும் போது பெத்லகேம் உன்னை விட சிறந்ததா 1000 இருக்கு. ஆனா நீ எப்படி பெஸ்டா மாற போற தெரியுமா? ஜீசஸ் வரதுனால. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு. ஆமென். இந்த வார்த்தை எழுதும் போது பெத்லகேம் சிறியது, சிறியது. இயேசு அதுபோல பெத்லகேமில் பிறந்தார். எப்படி யோசேப்பு மரியாளை இங்க கொண்டு வந்தார் என்று நமக்கு தெரியும். டோட்டலா ஆட்சி செய்த ராஜாவை மாத்துறார், சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்றார். பெத்லகேம்ல கரெக்டா கொண்டு வர வைத்து இயேசு அந்த இடத்தை தெரிந்தெடுத்தார். மரியாளும் யோசேப்பும் தெரிந்தெடுக்கவில்லை பெத்லகேமை, இயேசு தெரிந்தெடுத்தார். நம்மை தேவன் ஏற்கனவே தெரிந்தெடுத்தார். இப்ப பாருங்க, சாஸ்திரிகள் தேடி தேடி வராங்க. நட்சத்திரத்தை பார்த்து 4 திசையிலிருந்து சிலர் புறப்பட்டு வராங்க. அநேகர் புறப்பட்டார்கள். அதுல சிலர் இப்பொழுது பெத்லகேமுக்குள்ள என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி நேரம் எங்க போறாங்க அப்படின்னு அரண்மனைக்குள்ள போறாங்க. அரண்மனைக்குள்ள போய் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? மத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் பாருங்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரும் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. அது உண்மையிலே என்னது? சிறியது. ஆனா இப்ப அவங்களால எப்படி வாசிக்க முடியல? சிறியதுன்னு வாசிக்க முடியல. ஏன்? அதுல இருந்து யார் வருவான்னு எழுதி இருக்கு? பெரியவர் வருவார்னு. ஹல்லேலூயா. மீகாவில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ யூதாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும். ஆனா இப்ப வேத பாரகருக்கு எப்படி வாசிக்க முடியல தெரியுமா? சிறியதல்ல, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். என் ஆண்டவர் சிறியதை சிறந்ததாக்குகிறவர், ஆளுகிறவர் என்னிடத்திலிருந்து புறப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய புறப்படுதல் என்பது அருணோதயம் போல இருக்கும். அவருடைய புறப்படுதல் என்பது பூர்வ காலம் முதல் உறுதியாயிருக்கிறது. அவருடைய புறப்படுதல். ஆண்டவரே, இந்த வார்த்தையை படிக்கும் போது உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னிலிருந்து எழுந்தருளுவீராக. ஆமென். என் ஆண்டவர் சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியும் ஆக்குகிறவர். உன் தகப்பன், அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கிப்பார். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை நான் பெருக பண்ணினேன். அவர் சிறியதை சிறந்ததாக்குகிறவர். மெய்ப்பர்களுக்கு தூதன் தரிசனத்திலே வந்து, அதாவது தூதன் தம்மை வெளிப்படுத்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இது உங்களுக்கான அடையாளம் என்று சொல்லும் போது, ஆமென், லூக்கா 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, நான் சொல்ற வசனத்தை மட்டும் வாசிங்க. மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட, எல்லாரும் சொல்லுங்க, கேட்டு
கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி ஆமென் அவைகளை குறித்து ஆமென் துதித்துக் கொண்டே திரும்பி போனார்கள் என்று ஆமென் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இந்த பகல் வேளையிலே நம்புறீங்க? ஆமே, எனக்கு சொல்லப்பட்டதின்படியே நான் கேட்டு நான் கண்டு நான் கேட்டிருக்கிறேன், நான் காண்பேன், எனக்கு சொல்லப்பட்டபடியே. அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லாரும் தேவனை பிரைஸ் பண்ணுங்க. சும்மா கையை மட்டும் தட்டக்கூடாது, வாயை திறந்து தேவனை துதியுங்கள், பிரைஸ் பண்ணுங்க. எனக்கு சொல்லப்பட்டபடியே நான் கேட்டு நான் கண்டு எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்துகிறதை எல்லா கண்களும் பார்க்க போகிறது. எனக்கு சொல்லப்பட்டபடியே மேய்ப்பர்கள் தங்கள் இந்த சிறியவனை சிறந்ததாக்குவார். கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை பண்ணி தேவனை பிரைஸ் பண்ணுங்க. இதை செய்கிறவரை துதியுங்கள். இந்த சிறியவனை சிறந்ததாக்குவார், இந்த சிறியவனை சிறந்ததாக்குவார். ஆயிரங்களில் சிறியவனை ஆயிரங்களில் சிறந்தவர் வந்து ஆமென் ஆமென் கேட்டு கண்டு எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி. எல்லாவற்றுக்காக என்ன? எல்லாவற்றுக்காக தூதன் வந்தது இவங்க முதல்ல என்ன பண்ணாங்க? பயந்தாங்க. எல்லாவற்றுக்கான எல்லாம் இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில நான் பயப்படும்படியான சூழ்நிலை தேவன் அனுமதித்தது. அதன் பிறகு பயப்படாத நற்செய்தி ஒரு பேசி அங்கிருந்து இவங்க பைபிள் சொல்லுது இவங்க மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணல? தூங்கல. ஒருவேளை நினைச்சிருப்பாங்க வீட்டில் இருந்திருந்தா தூங்கி இருப்போம், வீட்டில் இருந்திருந்தா. தேவன் அனுமதிக்கிற எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தும் நாள் வரப்போகிறது. ஆமென் ஆமென். காரணம் முன் குறித்தது, தீர்மானிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூயா. கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் முதல்ல கேட்டதுக்காக ஆண்டவர் பிரைஸ் பண்ண பழகும். நம்ம துதிக்கிறோம்னாலே அடுத்து நம்ம காண போறோம்னு அர்த்தம். ஆமென். எலிசாவின் இடத்துல யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவுமாக போறாங்க. அப்போ எங்களுக்கு தண்ணி இல்லை நிற்கும் போது எலிசா சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வாய்க்காலெலாம் வெட்டுங்க, தண்ணி வரும். தண்ணி எப்போ வந்துச்சு தெரியுமா? அவர்கள் பலி செலுத்தும் நேரத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் துதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அந்த காலம் எல்லாம் தாண்டி விட்டது. என்னை துதித்ததுக்கு அப்புறம் தான் நடக்க போகிறது. அதனால தான் ஓசியா 1:14 என்ன வாசித்தோம்? யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி. நீ அதை செய்ய ஆரம்பிச்சிரு. சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு துதிக்கிறது என்பது நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்ப நிலை. ஆனால் கர்த்தர் இந்த எரிகோ கோட்டையை எனக்கு முன்பாக உடைத்து விட்டார் என்று சொல்லி துதிக்கிறது இருக்கிறது அல்லவா, அதுதான் விசுவாசத்தின் வளர்ந்த நிலை. கர்த்தர் அப்படிதான் சபையை பார்க்க விரும்புகிறார். நான் கண்டு கேட்டு கேட்டு கண்ட கேட்டோம், நிறைய கேட்டோம். ஆனால் கண்டதுக்கு அப்புறம் நீங்க பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஆண்டவரை ரொம்ப கனப்படுத்துறோம்னு அர்த்தம். ஆமென். நிறைய கேட்க பண்ணியிருக்கிறாரா? கேட்க பண்ணியிருக்கிறாரா? நிச்சயம் காண பண்ணுவார். நம்புறவங்க மட்டும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சொல்லி துதிக்க முடியுதோ. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எப்பத்தாவுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஷரமாமா கலரோ 4 நாள் ஆனாலும் நாற்றம் வச்சாலும் கல்லறைக்கு முன்னாடி அவர் வருவார். இதுதான் மரியாளுடைய விசுவாசம். ஓடினது கல்லறைக்கு முன்னாடி போய் அழுறதுக்கு இல்ல, அவர் வருவா. முதல் நாள் போனா வரல, 2வது நாள் போனா வரல, 3வது நாள் போனா வரல, முதல் 3 நாள் தனியா போனா, 4வது நாள் அவ அழுறத பார்க்க ஒரு கூட்டம் போனாங்க. அந்த இடத்துல இயேசு நிற்கிறார். 4 நாள் ஆனாலும் நாரி போனாலும் அவர் வருவார். உன் வெட்கத்துக்கு பதிலாய் 2 தனையா
ஷாரா மாமா காலாரா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் தேவன் யார் என்பதை அறிந்து கொள். அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டாலே போதும். அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட இடம் கொடு. அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட இடம் கொடு. அவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட இடம் கொடு. அப்படியே அப்படியே விட்டு கொடுங்க. சாரா மாலா காரா ஜானா. சேரே மாமலோரோ ஜீசஸ். பிள்ளைகள் என் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பதை பார்க்கிறேன். அவன் தன் திராட்சை தோட்டத்து கீழே, தன் அத்தி மரத்து கீழே பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறேன். வாசஸ்தலத்தை குறைவில்லாத வாசஸ்தலத்தை பார்க்கிறேன். தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தில் இருப்பதை பார்க்கிறேன். காணுங்க, ஞான் விசுவாசத்தால் நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவன் உன் பானையில எண்ணெய் கொஞ்சம் இருக்கலாம், மாவு கொஞ்சம் இருக்கலாம். ஆனா நீ பாரு, எண்ணெய் குறையல, மாவு குறையல. பாரு, கர்த்தர் பார்வையை மாற்றுகிறார். சபையின் பார்வையை மாற்றுகிறார். பெத்லகேமிலிருந்து அவர் புறப்படுவார். புறப்பட்டதுதான் அது சிறந்ததாய் மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்து புறப்படணும். அவர் என்னிலிருந்து புறப்படணும், உன்னிலிருந்து. அப்ப நம்மிலிருந்து யார் தான் வெளிப்படணும் தெரியுமா? சொல்லுங்க, இயேசு. அப்ப நமக்குள்ள இயேசு உருவாகணும். உருவானாதான் வெளிப்பட முடியும். உருவாகணும். உபாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். உபாகமம் 13:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும்படி கொடுக்கும் பட்டணங்கள் ஒன்றில் பேலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். அப்போ என் வாழ்க்கை சிறந்ததாகணும்னா என்கிட்ட இருந்து யார் தான் புறப்படணும் தெரியுமா? இயேசு. யார் புறப்படக்கூடாது தெரியுமா? பேலியாளின் மக்கள், தீமை செய்கிற. பேலியாள் என்றாலே சாத்தானை வைத்து சொல்லப்பட்டது. பேலியாளின் மக்கள் என்றால் சாத்தானின் பிள்ளைகள், பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறவன் காயின். அவன் தீமை செய்கிறவன். அவன் என்னில் தீமையான காரியங்களை வெளிப்படுத்தி விட்டு என்னை சிறியவனை சிறந்ததாக்குவார் என்று சொன்னால் நான் என்னை ஏமாற்றுகிறேன் என்ற அர்த்தம். அவர் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்கிட்ட நான் வெளிப்படுத்துகிற காரியம் எதுவாக இருக்கிறது? என்னுடைய பேச்சு எதுவாக இருக்கிறது? என்னுடைய பார்வை எதுவாக இருக்கிறது? என்னுடைய செயல்கள் எதுவாக இருக்கிறது? அதான் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள். நம்முடைய வாழ்க்கை இன்னும் நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசியுங்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின்மேல் விசுவாசம். இவன் அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. அடுத்த வார்த்தை கவனிக்கணும். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் யாரு? இயேசு. இப்போ கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் யாரா மாறுறாரு தெரியுமா? இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான. ஹேண்டில் வித் கேர். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. நீ உன் கால் போன போக்கில், உன் மனம் போன போக்கில் நடந்து வந்துட்டு சிறியவனை சிறந்ததாக்குவார் அப்படி சொன்னா நீ விழுந்து போயிருவ. ஆமென். இன்னைக்குள்ள வேடனை சிறியவனை சிறந்ததாக்குவார். எப்படி ஆக்குவார்? என்னிலிருந்து யார் புறப்படணும்? சிறந்தவர் புறப்படணும். என்னிலிருந்து யார் புறப்படக்கூடாது?
வேலையாளின் மக்கள் புறப்படக்கூடாது. ஒரே கல் ஒரு கூட்டத்துக்கு அது விலையேறப்பட்டது, இன்னொரு கூட்டத்துக்கு அது இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையுமா இருக்கிறது. அவருக்கு செவி கொடுக்கிறவனுக்கு அந்த கல் விலையேறப்பட்ட கல், அவருக்கு செவி கொடுக்காதவனுக்கு அந்த கல் விழுவதற்கு ஏதுவான கல். இயேசுவோடு இருந்து விழுந்தவன் யார்? யூதாஸ். இயேசுவோடு இருந்து வாழ்ந்தவர்கள் யார்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க எல்லாருமே ஒரே போட்ல பயணித்தவர்கள், ஒரே பந்தியில் அமர்ந்தவர்கள். ஆனா ஒருத்தனுடைய முடிவு ஐயோ பரிதாபம். என்னிலிருந்து யார் புறப்படுகிறார்? யாரை புறப்படுவிக்கிறோம்? எதை நாம் புறப்படுவிக்கிறோம்? ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவ திட்டம் இன்னும் தாமதமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் அல்ல, நாம் தான். காரணம் நம்மிலிருந்து எதை புறப்படுவிக்கிறோம்? பேலியாளின் மக்கள், தீமையை விளைவிக்கிறவர்கள், பொல்லாப்பை செய்கிறவர்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற சூழ்நிலையிலே பயணிக்கிறவர் நாம். எப்படி கிறிஸ்து எதை வெளிப்படுத்துகிறார்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்மளால நேசிக்க முடியுதுன்னா நம்ம யாரை புறப்படுவிக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவை புறப்படுவிக்கிறோம். இல்ல அவன் என்கிட்ட பேச மாட்டான், நானும் பேச மாட்டேன், அப்படிதான் சாத்தா அப்படிதான் சொல்லுவான். விடாத. அப்சலோம் பகையை மனதில் வைத்துக் கொண்டே தன் சகோதரனை கொலை செய்தான் அல்லவா, பழிக்கு பழி வாங்கினான் அல்லவா. ஆமென். சிமியோன் லேவி தன் சகோதரிக்கு செய்யப்பட்ட காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டு பழிக்கு பழி வாங்கினார்களே. அப்பொழுது தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் தகப்பனுடைய வாசனையை கெடுத்துட்டீங்க பெத்லகேமே, நீ தெரிந்தெடுக்கப்பட்டது, ஆனா ஏன் இன்னும் சிறியவனாவே இருந்து கொண்டு இருக்கிறாய் தெரியுமா? அவர் உன்னிலிருந்து புறப்படும்படிக்கு நீ இடம் கொடுக்கவில்லையே. அவருக்கு அன்றும் சத்திரத்தில் தான் இடம் கிடைத்தது, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இடம் இல்லாமல் இருக்கிறது. கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்தேன். அவருக்கு இடம் இல்லையா? அவர் சொல்லி இருக்கிறாரே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசல்கள். இப்படி பெரிய பங்களாவை வச்சிட்டு இருக்கிறவர் இந்த சிறிய கூடாரத்தின் வாசலை தட்டுறாருன்னா என் மேல அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. நாம் தேவனை ஆராதித்து விட்டு நம்மிலிருந்து பேலியாளின் மக்களையே புறப்படுவிக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் ஒரு நாளாவது நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறாரா? என்னை காண்போ உம்மை காண, ஓ ஜீசஸ், நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்தி பாருங்கள். கடந்த நாள் ஒரு சகோதரி, அந்த சகோதரி இங்க இருக்கிறாங்களான்னு தெரியல, அவங்களுக்கு திடீரென்று பார்த்தால் முடி ஒரு சைடு ஒரு ஏரியா மட்டுமே விழ ஆரம்பிச்சிட்டு, விழுந்து கம்ப்ளீட்டா இல்லாம ஆயிட்டு. ஒரு ஏரியா மட்டும் வெளியே தலை காட்ட முடியாது. ஆமென். சகோதரிகளுக்கு இல்லாம இருந்தா அது ஃபேஷன், சகோதரிகளுக்கு இல்லாம இருந்தா அது ரொம்ப கஷ்டம். அவங்க பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது, என்னெல்லாமோ பார்த்தாங்க. அவங்க ஊழியமும் செய்கிறவங்க, ஊழியமும் செய்கிறவர்கள், ஆன்லைன் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க, நிறைய மினிஸ்ட்ரி. இது அவங்களே சொன்னது. நான் சொன்னேன், சர்ச்சில் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுங்க பாஸ்டர், பேர் சொல்ல மாட்டேன். ஆமாம். அப்போ திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு ஒரு சகோதரி, அவங்க ஹிந்து சகோதரி, அவங்க அவங்க கொஞ்சம் இதெல்லாம் படிக்கிறவங்க. அவங்க இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, உனக்கு பிரச்சனை என்னன்னு தெரியுமா? தெரியும், நான் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து, நீ பெருசாக அந்த மினிஸ்ட்ரியில் மன்னிங்கன்னு பேசுவியா? நீ மன்னிச்சியா யாரையாவது? மன்னிக்காமல் இருக்கிறியா? இந்த மன்னிக்கலைன்னா இப்படி ஒரு டிசீஸ் இருக்குது. ஒருத்தங்களை பல வருடமாக மன்னிக்காமல் இருந்தால் இப்படி ஒரு ப்ராப்ளம் சரீரத்தில் வரும். அதனுடைய விளைவு இது. சொன்னது யாரு தெரியுமா? ஒரு ஹிந்து சகோதரி. இவங்க போய் உக்காந்துருந்து யாரையாவது மன்னிக்காமல் இருக்க பார்த்தா ஒருத்தங்களை மன்னிக்கலை. 5 நாள் ஜெபம் பண்ணாங்களாம். 5 நாள் நினைக்கிறேன் ஜெபம் பண்ணி ஆண்டவரை மன்னிக்கிறேன். இவங்க ஜெபம் பண்ணி முடித்து 5 நாளில் அந்த இடத்துல முடி வளருது. 5 நாள் மன்னிக்காம ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 நாள். இது சயின்டிஃபிக்கா மெடிக்கல் சைடில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அந்த மெடிக்கல் இதை வச்சுட்டு அந்த சகோதரி பேசுறாங்க. நான் போன வாரம் இன்னொரு சாட்சி கூட சொன்னேன். 8 வருஷம் ஒரு சகோதரிக்கு பல வியாதிகளுக்கு மருந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. சில சொல்லுவாங்க தெரியுமா, செத்தாலும்
மன்னிக்க மாட்டேன். ரெஸ்ட் இன் பீஸ். ஆமென். இல்ல ஆமென். நிறைய வியாதிக்கு மருந்து. எங்க அப்பாவை ஒருத்தர் தப்பா பேசிட்டாங்க. எங்க அப்பா ஆரம்பத்தில் ஊழியர் செய்த ஊர்ல தவறான ஒரு செய்தியை பரப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எங்க அப்பா வேதனையோடு வந்தாங்க. அதன் பிறகு குறித்த நாளில் இங்கே கொண்டு வரப்பட்டாங்க. ஊழியம் வளர்ந்து பெருகினது. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊர்லேருந்து ஃபோன் வந்து, இந்த சகோதரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு இது இன்னாருண்டு. எங்கள் அப்பா சொன்னாங்க, சரி நான் 2 நாள் கழிச்சு அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன், அது முடிச்சுட்டு நான் அப்படியே பார்க்க வரேன் அப்படின்னு. நானும் உண்டு காரை கொண்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி நிறுத்த சொல்கிறாங்க. ஓட்டிகிட்டு வந்தவங்க நிறுத்துறாங்க. நீங்கள் காரில் இருங்க, நான் பார்த்துட்டு வரேன் சொல்லிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போய் அந்த சகோதரி படுத்துருக்குறாங்க. எங்கள் அப்பா கையை பிடிச்சி சாரி அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. தள்ள கை வச்சு அவங்க மரணப்படுக்கையில் சாக முடியாமல் துடிச்சிட்ருக்குறாங்க. ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அப்பா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி மனதார மன்னித்து ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாங்க. அன்னைக்கு அவங்க சமாதானத்தோடு ஓட்டத்தை முடிக்கிறாங்க. இந்த மன்னிப்பு கேட்கறதுலையும் மன்னிக்கிறதுலையும் அது நிறைய குணமாகும் பல காரியங்கள் இருக்கிறது. இதனால தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. பெத்லகேமில் இருந்து சாத்தான் புறப்பட்டால் அது பெத்லகேமே, உன்னை தெரிந்தெடுத்தது பேலியாளின் மக்களை புறப்படுவிக்க அல்ல, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து. அநேகர் செய்கிற செயல் மன்னிக்கவே முடியாதது. ஆனா நீங்க மன்னிச்சு மட்டும் பாருங்க. மன்னிச்சுன்னு அப்படி தெரியுமா, மன்னிச்சுட்டேன் போ. அது இல்லை, இது மன்னிக்கிறதே கிடையாது. மன்னிக்கிறதுன்னா அந்த காரியத்தை குறித்து. ஒருத்தங்களை நான் உண்மையில மன்னிச்சிட்டேன்னா அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்க செஞ்ச செயல் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சில டைம் வரும், மாம்சம் பலவீனம். அப்படி வந்தாலும் அவங்க செஞ்ச காரியத்தை நான் அதுக்கப்புறம் சொல்லவே கூடாது. நம்ம மன்னிச்சதை சொல்றதுக்காக அவங்க செய்யறதெல்லாம் சொல்லி சொல்லுவோம். நான் மன்னித்தேன், அவங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, கடைசியில் நான் மன்னித்தேன். அவங்க எனக்கு ஆனாலும் பண்ணதில் என்ன தெரியுமா, நான் மன்னித்தேன். அந்த அம்மா தயவு செய்து மன்னிச்சிடாதீங்க. ஆமென். நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது யார்? ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் புறப்படுமோ? ஆமென். பெத்லகேமே, ஆயிரங்களில் சிறந்தவர், ஆயிரங்களில் சிறிய உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் நீ எவ்வளவு ஆயத்தத்தோடு வரவேற்றிருக்கும். யோசேப்பு மரியாளும் போய் ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டும் போது இடம் இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லை. இடம் இல்லையா? 1000 ரெடியா இருக்கு. இயேசு மட்டும் அரண்மனையில் பிறக்கிறார் என்றால் என்ன வரவேற்பு இருக்கும். ரெடியப்பா தேடி வராங்க சாஸ்திரிகள். அவங்கவுங்க ஊரை தேவன் தெரிந்தெடுத்திருந்தால் எவ்வளவு கொண்டாட்டம் இருந்திருக்கும். பல நேரத்தில் யோசேப்புடைய வேல்யூ யோசேப்பு வீட்டில் இருக்கும்போது தெரியல. யோசேப்புன்னு சொப்பனம் சொன்னா அந்த வீட்டில் பிரச்சனை. அதே யோசேப்பு பார்வோனுக்கு முன்னாடி சொப்பனம் சொன்னா அங்க கொண்டாட்டம். நம்மளை கனவீனப்படுத்துகிற காரியம் இருக்கும், பல இடத்துல அதை கொண்டாடுவாங்க. இயேசு சொல்லுவார்ல, ஒரு தீர்க்கதரிசி சொந்த வீட்டிலும் சொந்த ஊர்லுமே அன்றி வேற எங்கும் கனவீனம் அடையா. நான் 4 பாயிண்ட் பேசணும் தான் வந்தேன். ஆனால் அந்த ஒரே காரியத்தில் ஆவியானவர் நிறுத்தி ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறார். உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறது யார்? உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறது யார்? நீ யாரை புறப்படுவிக்கிறாய்? நம்மிலிருந்து வெளிப்படுத்துறது யார்? பவுல் சொல்றார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் கற்ப வேதனை அடைகிறேன். கிறிஸ்து என்னில் எப்படி உருவாகுவார்? வார்த்தை மாம்சமாகி. அப்ப எனக்குள்ள அந்த அளவுக்கு வார்த்தைகள் விதைக்கப்படணும். வார்த்தை மாம்சமாகி, இந்த வார்த்தை தான் எனக்குள்ள இருந்து உருவாகும். அதுதான் என்னில் வெளிப்படணும். வசனம் என்னில் வெளிப்படவில்லை என்றால் இன்னும் எனக்குள்ளே சரியாய் விதைக்கப்படவில்லை என்ற அர்த்தம். அல்லது விதைக்கப்பட்டிருக்கும், சத்துருவானவன் அதை எடுத்துக்கொண்டு போயிருப்பான். அது வேலி அடைக்கப்படவில்லை. அதுக்குதான் ஜெபம், ஆராதனை, ஐக்கியம்,
அந்யோன்யம், இவைகளெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கல்ல. இதெல்லாம் நம்மை சுற்றி கவர் பண்ற வேலை. சில பாருங்க, கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சது தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறவர்களா இருப்பாங்க. நமக்கு தெரியாத சத்தியமா, நமக்கு தெரியாத வேதமா. ஆமா, இவங்க அப்படி என்ன பெருசா பேச வந்துட்டாங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு மீட்டிங்ல இப்படிதான், மீட்டிங் முடிஞ்சா நான் ஒருத்தங்க வந்தாங்க, வந்துட்டு, நீங்க எடுத்த டாபிக் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச டாபிக் தான், இதுல என்ன பேச போறீங்கன்னு தான் இருந்தும் பரவாயில்ல, கொஞ்சம் புதுசா தான் பேசுறீங்க. இப்படிப்பட்ட கிருமிகள், சாரி, இப்படிப்பட்டவங்களெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது தாவீது சொல்றாரு, உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் எல்லாம் பூத்து போகிறது. எப்பொழுது என்னை தேற்றுவீர் ஆண்டவரே? அதிகாலையிலே உம்முடைய கிருபையை எனக்கு கேட்க பண்ணுங்கப்பா. அப்படி இருக்கணும். புதிதாய் பிறந்த குழந்தைய போல இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான எப்பவுமே பைபிள் எடுக்கும்போது இன்னைக்கு என்ன மிராக்கிளை பார்க்க போறேன், பைபிள் எடுக்கும்போது மிராக்கிளை பார்க்க போறேன். ஆமென். இன்னைக்கு என்ன மிராக்கிள், ஹல்லேலூயா. அப்படி எடுக்கணும். ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு தாயார் சொல்றாங்க, அவங்களுக்கு கண்ணில் ப்ராப்ளம், அவங்களுக்கு கேட்ராக்ட்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னது, உன் கண்ணு தெரியுதா? கண்ணு தெரியாட்டி எனக்கு பைபிள் படிக்க முடியலையே, எனக்கு அதுதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னால் பைபிள் படித்து மெடிடேட் பண்ண படிக்கும்போதே அந்த கண்ணு வலினால் கண்ணீர் வருது, அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு, பார்வையுடையவர்களே, எப்பவுமே இருக்கும்போது அதனுடைய அவங்க அவ்வளோ, இத்தனைக்கும் அவங்க பைபிளை கரைச்சி குடித்தவங்க, டெய்லி பைபிளை பல முறை படித்தவர்கள், அநேகருக்கு பைபிளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லா வசனம் காணாமல் தெரியும், தெரிஞ்சாலும் அவங்க வருத்தம் என்ன தெரியுமா? எனக்கு பைபிள் படிக்க முடியலையே. பார்த்தீங்களா, இந்த ஏக்கம் தான் இருக்கணும். உங்களுக்கு டைம் கிடைக்கலையா? ஐயோ, நமக்கு ஃபீல் பண்ணணும், ஐயோ எனக்கு பைபிள் படிக்க எனக்கு டைம் இல்லையே. ஆமே, அதுக்கு ஃபீல் பண்ணணும். பைபிள் படித்த என்ன எடுத்தணும், ஐயோ எப்போ எடுத்தாலும் 119 தான் வருது, இந்த 117 எங்கே இருக்குன்னே தெரியல. அப்படி இல்லை. ஆமே, நீங்கள் அதுக்காக 119 வந்ததும் 119 ஃபுல்லாக படிக்கணும் இல்லை, கொஞ்சம் படிங்க. உங்கள் பைபிளை பார்த்துட்டு நீங்கள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களை அறியாமல் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, அந்த ஸ்மைல் வரதோட படிங்க. ஆமே, ஆண்டவர் என்னை பாரும், ஆண்டவர் பார்த்தீங்களா? பார்த்து, நீ பார்த்தது போல நான் பார்த்தேன். ஏதாவது தெரிஞ்சா உனக்கு பைபிள் படிச்சல, ஏதாவது தெரிஞ்சா தெரியல, எனக்கு தெரியலப்பா. ஆமே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு நம்மிடத்திலிருந்து தாவீது சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கு என் இருதயத்தில் வச்சுட்டே இருக்கிறேன். நம்மிடத்திலிருந்து புறப்படுகிறது எது? இந்த வார்த்தையை சொல்லி நான் இங்கே முடிக்கிறேன். அடுத்து கை வச்சா போயிடும். நாம் 4 பாயிண்ட் பேசுகிறோம், ஒவ்வொரு பாயிண்ட் 15 நிமிஷம் பிளான் போட்டு வந்தேன். ஆனால் ஆண்டவர் அவர் போட்ட பிளான்ல நடத்திட்டு இருக்கிறார். என்னிடத்திலிருந்து கிறிஸ்து புறப்படுவாரானால் 1000களில் சிறியவனாய் இருந்தாலும் இந்த சிறியதை சிறந்ததாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.